ஐயா தம்பி சகோதரன் அற்புதமா சொன்னார். ஆரம்ப விவசாயமா இருந்தாலும் அதை அழகா கொண்டு போறது தொழில்நுட்பம் அவர் சொன்னார். கொண்டு போறீங்க, நான் இல்லன்னு சொல்லல. எங்க தெரியுமா கொண்டு போறீங்க? உயரத்துக்காக கொண்டு போறீங்க, குழி தோண்டி பாதாளத்துக்கு இல்லையா கொண்டு போறீங்க. அதுதானே எங்களுடைய வேதனையை. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன் சார், இந்த தொழில்நுட்பத்தால என் குடும்ப உறவுகளே பிரச்சனை வருது சார். அன்னைக்கு ஒரு பையன் அப்பா பார்த்து கேட்கிறான், 8th வீட்ல ஒரு ஆள் இருந்தாரு, பார்த்து கேட்டான், சார் உங்களை எங்கேயோ பாத்துருக்க சார், நீங்க FB-ல இருக்கீங்களா, ட்விட்டர்ல இருக்கீங்களா, பேஸ்புக்ல இருக்கீங்களா, வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா? அவர் திருப்பி சொன்னார், மூதேவி நான் உங்க சித்தப்பண்டா, பக்கத்து வீட்டுல 15 வருஷமா நீ பிறந்ததுல இருந்து நீங்க தான்டா இருக்கேங்கிறார். உங்களால நான் இந்த தொழில்நுட்பம் என்ன தெரியுமா பண்ணுது? அருகே இருக்கக்கூடிய ரத்த உறவுகளை விட்டுவிட்டு முகம் தெரியாத சொத்த உறவுகளை தேடுகின்ற ஒரு கருவியாக மட்டும்தாங்க சார் இவங்க தொழில்நுட்பம் இருக்கு. நீங்க விவசாயத்துக்கு புரட்சி பண்றோங்கிறீங்க. அண்ணா சொல்றாரு தொழில்நுட்பம் முகம் தெரியாதவங்கள நிலைமைக்கு ஆகுதுன்னு. ஆனா எங்கேயோ உலகத்துல இருக்க ஒரு மூலையில இருக்க ஒரு டாக்டர் தமிழ்நாட்டுல இருக்க ஒரு மருத்துவருக்கு ஆபரேஷன் பண்றாருன்னா அது தொழில்நுட்பத்தாலதாங்க. அந்த தொழில்நுட்பம் ஏதாவது ஒரு இடத்துல நடக்குது. இந்த லிஸ்டை எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆபரேஷன் பண்ண டாக்டர்கள் அதிகமா என்று கேள்வி கேட்டால் ஆபரேஷன் பண்ண டாக்டர்கள் அதிகம் இல்ல, முகம் தெரியாத உறவுகளை நம்பி கற்பை இழந்து தற்கொலை செய்து குடும்பங்களை இறந்த உறவுகளே இந்த தொழில்நுட்பத்தினால அதிகங்கிற லிஸ்ட நான் அதிகமா சொல்ல முடியும் சார். அதுக்கு இந்த சேலம் பகுதியே ஒரு பெரிய உதாரணம். பண்ணி பாருங்க. இன்னைக்கு தொழில்நுட்பங்கிறது இவங்க புரட்சி விவசாயத்துக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அதிகபட்சம் மிஞ்சி மிஞ்சி போனா வாட்ஸ்அப்ல டிபிய பச்சை கலர்ல மாத்துவாங்க. வாட்ஸ்அப்ல டிபிய பச்சை கலர்ல மாத்துறதுதான் தொழில்நுட்பம். உண்மையான வயல்வெளிகளை பச்சை கலரா நிரந்தரமா மாத்துறதுதான் விவசாயினுடைய தன்மை. அதனாலதான் சார் நாங்க அன்னைக்கே சொன்னோம், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி. நாங்க சொன்னோமா இல்லையா சார்? விவசாயி தான் இன்னைக்கு தேவை. சொன்னாங்க பாருங்க, மருதகாசி பாடின விவசாயி படத்துல வரக்கூடிய அருமையான பாட்டு. இருந்திடலாம் நாட்டில் பல பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் எங்கும் ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி, பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி, விவசாயி விவசாயி. இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்கள் பாடுறப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க தெரியுங்களா? பறக்க வேண்டும் இன்னும் ஒரு சின்ன கொடின்னு அவர் சொன்ன உடனே அவர் ஒரு கட்சியை சார்ந்திருந்தார். அப்ப எல்லாரும் கைதட்டு பின்றாங்க, அந்த கட்சியை தான் சொல்ல போறாராக்குன்னு. ஒன்னும் சொல்லல, பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி. ஏன்னா அந்த கொடியை அவர் சொல்லியிருந்தாருன்னா அது நம்ம நாட்டில் மட்டும் பறக்கும், அன்ன கொடி உலகமெல்லாம் பறக்கும்ங்கிறத வேளாண்மை மூலம் கண்டுபிடிச்சு கவிஞன் பாடினார். என்னது அன்னக்கொடி? அண்ணனா சாப்பாடு தானுங்க. ஆமா ஆமா. அந்த விருந்தோம்பல் யார் சொல்லி கொடுத்தா? அது எங்க பண்பாட்டுல இருந்து வந்தது தானே. வீட்டுக்கு விருந்தாடி வந்தா மட்டும் சாப்பிடுறது கிடையாதுமா, வீட்டுல யாருமே இல்லாட்டினாலும் நீ சாப்பிட்டாகணும். எல்லாருக்கும் விருந்தாளி வரலன்னா பட்டினியா கிடப்பீங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சொல்லி கொடுத்ததே பண்பாடு தானே சொல்றோம். இன்னைக்கு நீ சொல்ற மாதிரியா விருந்தோம்பல் இருக்கு. அன்னைக்கு ஒரு ஆள் விருந்தாடி வந்தாருங்க, வந்த உடனே வீட்டுல இருக்கிறவன் சொன்னான், மாமா எப்ப வீட்டுக்கு வந்தாலும் கடையில ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டே வந்துருதுன்னா. வந்தவர் சொன்னார், நான் வெளியிலேயே சாப்பிட்டுட்டா சும்மா விட்டுற போறீங்க, ஒரு ஆட்டை அடிச்சு பிரியாணி ஆக்காமலா விட்டுருவீங்க. என்ன ஒரு ஆளுக்கு ஒரு ஆடா? இவர் திருப்பி சொன்னார், ஒரு ஆட்டை அடிச்சு போனாலும் போறப்ப பிள்ளைங்க கையில 5000 10,000 கொடுக்காமலா போயிடும் இந்த மாமான்னார். ஒரு ஆட்டுக்கு 5000 10,000 கொடுக்கிறது உங்களோட பண்பாடு இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருக்கு. சகோதரி பேசுறப்ப கூட சொன்னாங்க, ஹவு டு மேக் பழைய சோறு, ஹவு டு மேக் பழைய சோறு. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, ஹவு டு மேக் பழைய சோறு பண்பாடுனா அதுல சோறுன்னு வர்றது எங்க விவசாயம் சார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சருக்குள்ள தான் கல்ச்சர் இருக்கு. சரி, நீங்க சொல்றது கரெக்ட். என்ன ஒரு ஆளோட இத்தனை பேர் சண்டை ஓடுறீங்க? அவங்க பூரா என் மேல வெறுப்புல இருக்கு. இல்ல பழைய சோறு பேண்டா கலரா உட்கார்ந்து சண்டை ஓடிட்டு இருக்கீங்க. ஹவு டு மேக் பழைய சோறுன்னு அப்படியே கேட்டீங்க, வெளிநாட்டுல இருந்து கேட்டாங்கன்னு சொன்னீங்க. எது வழியா வந்துச்சுன்னு சொன்னாங்க? இமெயில்னு ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல, விட்டமின் ஏ இருக்குன்னு சொல்றாங்க, விட்டமின் சி இருக்கு. நானும் சொல்றேன், தொழில்நுட்பத்தில இருந்து நீங்க கேட்டீங்க, அத பண்பாடுன்னு இவங்க சொன்னாங்க. அது தொழில்நுட்பமா இருந்தாலும் பண்பாடா இருந்தாலும் அதுல பேசுனது எங்களோட சோறுங்கிற விவசாயம் நான் சொல்றேன். அதுக்கு அடிப்படையா இருந்தது எங்களோட தொழில்நுட்பங்கய்யா.
விவசாயம் செய்யவாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்கய்யா. எங்க தொழில்நுட்பம் வந்து கெடுத்துருச்சுன்றீங்கல்ல. எங்க தொழில்நுட்பம் என்னையா கெடுத்துச்சு? எல்லாரும் விவசாயம் செய்யணும். என்ன எல்லாம் பரம்பரை விவசாய குடும்பமாயா? இருங்கய்யா, நான் சொல்லிடுறேன். அப்படி இருக்கவங்கள இன்னைக்கு இளைஞர்கள் கேளுங்க, எத்தனை பேரு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நான் படிப்பேன், விவசாயத்துக்கு வருவேன் இளைஞர் சொல்றானா? ஏன் சொல்றான்? எந்த நிலத்துல என்ன எப்படி போட்டா மகசூல் கிடைக்கும்னு எல்லாரும் விவசாயத்துக்கு தொழில்நுட்பவாளியா தானங்க வராங்க. நாங்க சொல்றதே அதுதாங்க. படிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, படிப்பதற்கு நோட்டை எடுத்துக்கொண்டு பள்ளிகளுக்கு செல்லுகிறீர்களே, படிப்பதற்கு நோட்டை எடுத்துக்கொண்டு பள்ளிகளுக்கு செல்கிறீர்களே, மாட்டை எடுத்துக்கொண்டு விவசாய நிலங்களுக்கு செல்றதில்லைங்கிறதுனால தான் சார் நான் இந்த செய்தியை சொல்றேன். சார், எங்க தாத்தா பாட்டி பாட்டம் பூட்டெல்லாம் அழகா சிட்டுக்குருவின்னு ஒரு இனம் இருந்தது சார். உயிருள்ள சிட்டுக்குருவி அவங்களுக்கு தெரியும், உயிரில்லாத ஸ்மார்ட் போனை பத்தி தெரியாது. இன்னைக்கு நாம் பெத்த பிள்ளைக்கு உயிரில்லாத ஸ்மார்ட் போனை பத்தி தெரியுது, உயிர் இருக்கிற சிட்டுக்குருவியை பத்தி தெரியாம போச்சு சார். டவர்ல அடிபட்டு போச்சு, அம்பட்டும் வைப்ரேஷன்ல. அதுலயும் செல்ஃபி சொன்னாங்க. செல்ஃபி எடுக்கிறதுனால தான் கருப்பா இருக்கிற பெண்களை கூட அழகாக்குறோம். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, விவசாயினுடைய நிறமே கருப்பு தாயா. அந்த கருப்பை போய் வெள்ளையா மாத்தணும்னு பாக்கிறீங்களே. அதுலயும் அவங்க பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ஆப்ஸ். அது அப்ளிகேஷன் கூட கிடையாது, ஆப்ஸ் 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 ஆப்ஸ். இது சுருக்கமா என்ன தெரியுமா தெரியுது? இன்றைய தொழில்நுட்பம் ஆப்ஸ் என்று சொல்லி ஒட்டுமொத்த உலகுக்கும் அது ஆப் வைக்கிறதுங்கிறத அவங்க ஆப்ஸ்னே சொல்றாங்க சார். ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்க சார். அவங்களுக்கு குழந்தை இல்ல, அதனால பாசமா ஒரு சேவலையும் ஒரு ஆடையும் வளர்க்கறாங்க, ஒரு கெடா ஆடையும் வளர்க்கறாங்க. ஒரு நாள் புருஷங்கார பொண்டாட்டிக்கிட்டு சொல்றாரு, அடியே நம்ம வீட்டுல எலி தொல்லை ஜாஸ்தியா போச்சுரி, இந்த எலியை எப்படியாவது வள வச்சு பிடிச்சிடணும். நாளைக்கு சந்தை போடுறான் சேலத்துல, போய் எலிப்பொரிய வாங்கிட்டு வரேன், கருவாடை வைக்கிறேன், அந்த எலி எப்படியாவது பிடிச்சு போடணும்னு சொல்லி புருஷங்காரன் பேசுறான் பொண்டாட்டிக்கிட்ட. இதை அந்த எலி கேட்டுருச்சு, ஒளிஞ்சிருந்து கேட்டுருச்சு. எலி பார்த்து பயந்து போய், ஆஹா நம்மள நாளைக்கு சாகடிக்க போறாங்களே, என்ன பண்றதுன்னு கஷ்டப்பட்டு நேரா எலி ஓடி போய் அந்த வீட்டுல சேவல் வளர்த்தாங்கல்ல, அந்த சேவல் கோழி கிட்ட கேட்டதான், அம்மா தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, நாளைக்கு எலிப்பொறி வச்சு என்ன பிடிக்க போறாங்களாம், சேவலே காப்பாத்துன்னு எலி போய் கெஞ்சிருக்கு. அதுக்கு அந்த சேவல் என்ன தெரியுமா சொன்னதா, இந்த வளைவும் இந்த எலிப்பொறியும் அதுல வைக்கிற கருவாடு உனக்கு வர்ற பிரச்சனை, அதுல நீ தப்பிச்சுக்க பாரு, என்ன அவங்க செல்லமா தினமும் தீனி போட்டு வளர்க்கறாங்க, நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன்னு அந்த சேவல் சொல்லிருச்சு. உடனே எலி என்ன பண்ணிச்சு, அவங்க வீட்டுல இன்னொரு செல்லப்பிராணி வளர்க்கறாங்கல்ல ஆடு, அந்த ஆட்டுக்கிட்ட ஓடுனுச்சான். ஓடி போய் கேட்டதான், தயவு செஞ்சு ஆடே நீயாவது காப்பாத்து, சேவல் என்ன காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிருச்சு, நீயாவது காப்பாத்து, நான் செத்துருணும்னு பயமா இருக்குன்னு சொன்னிச்சான். அதுக்கு ஆடு என்ன தெரியுமா சொன்னிச்சான், சேவலுக்கு எத்தனை கால்னு கேட்டதான். 2 காலுன்னு சொல்லிருக்கு. உடனே இது சொன்னிச்சான், 2 காலு உள்ள சேவலே உனக்கு உதவி பண்ணலையே, 4 கால் இருக்கிற ஆடு உனக்கு எதுக்கு உதவி பண்ணணும், அதனால உதவி பண்ண மாட்டேன்னு ஆடும் சொல்லிருச்சு. ஏக்கத்தோடு வந்து அன்னை எலி படுத்துறது. மறுநாள் அதே போல எலிப்பொரியும் கருவாடு வைக்கிறான், டப்புன்னு ஒரு சவுண்ட் மிட் நைட்ல. ஆஹா எலி மாட்டிருச்சுன்னா அந்த வீட்டுக்காரமா நேரா ஓடி போனுச்சு பாருங்க எலிப்பொறி கிட்ட. எலி பொறியில வச்சிருக்க கருவாட்டு வாசத்துக்கு ஒரு நல்ல பாம்பு அங்க வந்திருக்கு. அது வலையில வால் மாட்டி கோவத்தோட இருந்து ஒரே போடு, நல்ல பாம்பு சர்ன்னு விஷம் ஏறிடுச்சு அந்த அம்மாவுக்கு. நேரா தூக்கிட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போனவன டாக்டர் ஊசி போட்டு சொன்னார், அம்மா உனக்கு விஷத்தை முறியடிச்சிட்டேன் சார், ஆனாலும் இந்த பாம்பு கடிச்ச இடம் கடுப்பு தாங்கல சார்னு அந்த அம்மா சொன்னிச்சு. உடனே டாக்டர் சொன்னார், விஷத்தை முறியடிச்சிட்டேன், அந்த கடுப்பு நீங்கணும்னா ஒரு நல்ல சேவல் அடிச்சு சூப்பு வச்சு கோழி சூப்பு குடிச்சா அந்த கடுப்பு போயிரும் சொன்னிச்சு. நேரா வீட்டுக்கு வந்தாங்க, சேவல் அடிச்சு சூப்பு வச்சுட்டா நம்மால். ஒரு 6 மாசம் கழிச்சது பொண்டாட்டி புருஷன்ட்ட சொன்னா, ஏங்க நான் சொல்றேனேன்னு கோச்சிக்காதீங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பாம்பு என்ன கடிச்சு நான் எவனையே போய் எட்டி பார்த்துட்டு இந்த ஊருக்கு வந்தேன், அதனால நான் பொழைச்சதுக்கு காரணமே இந்த சாமி தாங்க, அதனால இந்த சாமிக்கு வேண்டிக்கிட்டு ஒரு ஆடை கெடாவை வெட்டி நம்ம ஊருக்கெல்லாம் விருந்து போடணும்னு சொல்லி வீட்டுல வளர்த்த ஆடையும் வெட்டிட்டான். பிரச்சனை யாருக்கு வந்தது? எலிக்குத்தான் வந்தது. நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், எலிக்குத்தான பிரச்சனைன்னு நினைச்ச சேவலும் ஆடும் இறந்து போனது. இன்று நம் நாட்டு காளை மாடுகளுக்கு தானே பிரச்சனை, நம் ஊர் விவசாயிகளுக்கு தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க ஆண்ட்ராய்டு போனை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நிஜமாகவே சொல்லுகிறேன், அது அவர்களுக்கு மட்டும் வருகிற பிரச்சனை இல்லை, அதன் மூலியமாக பிரச்சனை அது எலிக்கு வந்துச்சுன்னு நினைச்ச ஆடும் சேவலும் எப்படி இறந்து போனதோ அதுபோல் விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த மக்களும் இறக்க நேரிடும் என்ற காரணத்தினால் விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லி கூழு சுண்டலு வேர்க்கடலை வத்தக்கறி ஒடுமாங்க சுண்டகஞ்சி சுட்டவாள மக்காச்சோல் நீர்மோர் பேட்டனி இளநி எராத்துக்கு கடல் மிட்டாய் கமுறுக்கிட்டு வெள்ளரிக்காய்
அவங்களோட டெக்னாலஜி இது எல்லாமே டூப்பு. என் விவசாயம் தான் டாப்பு. இதுதான் என்னோட தீர்ப்பு. இதையே நீங்க சொல்றதா உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி ஐயா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, இன்னைக்கு அண்ணா சொல்றதெல்லாம் சரிதாங்க. அப்ப நம்ம எல்லாம் இருக்கிற வேலையை விட்டுட்டு ஆளுக்கு ஒரு மண்வெட்டியை தூக்கிட்டு விவசாயம் பண்ண போயிட முடியுமாங்க? இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா இருக்காங்க. அத்தனை பேரும் வெறும் கையும் காலோட சென்னைக்கு போறாங்களே, எதை நம்பி போறாங்க? ஏதோ ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி, ஏதோ ஒரு இதுல நமக்கு வேலை கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையில போறாங்க. முகம் தெரியாதவர்களுக்கு கூட ஒரு முகவரியை ஏற்படுத்தி கொடுக்கறது தொழில்நுட்பம் தாங்க ஐயா. விவசாயம் வேணும்னு கேக்குறாங்களே, அந்த அண்ணன் போட்டிருக்கிற ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கிறதுக்கு 600 லிட்டர் தண்ணி இன்னைக்கு செலவாகுதுங்க ஐயா. இன்னைக்கு விவசாயிங்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க ஜீன்ஸ் பேண்ட் போறதுக்கு 600 லிட்டர் தண்ணி செலவு பண்ணி ஜீன்ஸ் பேண்ட் வாங்கினா விவசாயம் எங்கயா போய் பண்ணுவாங்க? அதனாலதான் ஜீன்ஸ் பேண்ட் துவைக்கிறதே இல்லை. இனிமே செலவாக கூடாது அப்படின்னு விவசாயத்துக்கு அடிப்படை தொழில்நுட்பம் சொல்றாங்கய்யா. அதே தொழில்நுட்பம் இல்லாம ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டிலையும் இஸ்ரேல்லையும் அது வருஷத்துக்கு 50 மில்லி லிட்டர் மழை மட்டும் தாங்க பெய்யுது. ஆனா வந்துட்டு அவங்க 6.25 மில்லியன் ஹெக்டேர் நில பரப்பளவுல விவசாயம் பண்ணி சாதிச்சிருக்கிறாங்கய்யா. எங்கயா உங்க தொழில்நுட்பம் இன்னைக்கு உதவியா இருக்குது?